எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. இல்லன்னா இந்த தலைப்பு எப்படி இருக்கு? கட்ராவியா இருக்கு. அத நீ எது சொன்னாலும் நல்லாவே இருக்காது. வாய் மூடிக்கிட்டு இருங்களேன். இந்த தலைப்பு இப்ப இருக்கு. அதுக்கு நான் சொன்னதே எவ்வளவு தேவலாம். ஐயா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அரே செவிட் கேள்வி வாய மூடு. இல்லன்னா ஒரு வழியா போய் சாப்பிட்டு வந்துருவோமா? ஏல செத்த வாய மூடுங்களா. சும்மா நோய் நோய் நோயின்னு கத்திக்கிட்டே கிடக்கானுவோம். இதென்ன பட்டிமன்றம் மேடையா இல்ல மாட்டு சந்தையாலே? அட பேசாம இதே டைட்டில் வச்சாயிட்டா. இதே பட்டிமன்ற மேடையா அல்லது மாட்டு சந்தையா? வேணாம்ல, பொறுமையா சோதிக்காத. மக்கள் செல்வம் மாடுபிடி வீரர் திரு தேனோஸ் அவர்கள் நடுவராக பங்கேற்கும் சிறப்பு பட்டிமன்றம் உங்கள் கேட்டூட்ஸில். வாவ் டிபி செம்மையா இருக்கு. நிறுத்தல, நானும் வந்ததுல இருந்து பாக்க நீங்களே அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன காசு வாங்கிருக்கியா? காசு வாங்கல நடுவரே, கொடுத்திருக்கேன். ஊறுகாய் பாக்கெட் வாங்கணும் சொல்லி 30 ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்குச்சு, கொடுக்கவே இல்ல. என்னலே சொல்லுத? வாழ்க்கார பாலை ஊத்திட்ட. ஒருத்த பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சிருக்க. அப்படி என்ன தாமல பண்ணுவ? ஆமா, என்கிட்ட ஒரு 5000 வாங்கினீ, என்னாச்சு? அது எதுக்குன்னு கேட்டியடா பாப்புல, நம்ம வண்டி இருக்குல்ல அது விலை வாக்கலான்னு பாக்குற. ஏதோ அந்த பழைய எறும்பை விலை வாக்குறதுக்கு 5000 ரூபாயில. சரி, அதையாவது விலை வாத்தியா? எங்க அதை வேலை பார்க்கலான்னு போகும்போதுதான் அந்த வண்டியை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு. உன் வண்டியா யாரில் எடுத்துட்டு போனது? வேற யாரு, அந்த வண்டியோட ஓடறத. இல்ல அப்ப வண்டி உன்னோடது இல்லையா? அட திருட்டு கம்நாட்டி. ஐயா, அப்ப இத்தனை நாள் நம்ம ஓட்டுனது திருட்டு வண்டியா? அதான் கியரே விழுவல. ஏடா டிஎஸ்பிடில எப்பரா கியர் விழுவு? சரிவே, நீ என்ன கருமத்தை வேணா பண்ணி தொலை. முதல்ல என்கிட்ட வாங்கின 5000 ரூபாய் கொடு. கவலையப்படாத, கொடுத்துடுறேன். நல்ல வேலை, இந்த 5000க்கு முன்னாடி ஒரு 2000 வாங்கிருத, அதை மறந்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு 10,000 வாங்கணும்டா, இந்த 5000த்தையும் மறந்துடுவேன். அதை வச்சு அடுத்த வாரத்தை ஓட்டிட வேண்டியதே. இப்படி ஏமாத்தி பிழைக்கிறதெல்லாம் உனக்கு பாவமா தெரியலையா? இந்த காசை வச்சு உனக்கு பெரிய முறுக்கு பாக்கெட் கூட வாங்கி தரலாம்னு நினைச்சேன். நீ என்னடா பாவம் புடி எடுக்கிட்டு இருக்க. இல்ல அதுக்கு பாவத்துலலாம் ஒண்ணும் வராது. நான் சும்மா கேட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ பண்ணு. என்ன பேக்கரியில உள்ள முறுக்கு பாக்கெட் தானே? இல்ல கசகசன்னு பேசிட்டே இருக்காதுல, சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. தலைப்பு என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இப்படியே ஓட்டிட்டோம்னா எல்லாரும் திட்டுவாவ. நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன், ஆனா நீங்க எல்லாம் பழசா இருக்குன்னு திட்டுவீங்க. என்ன தலைப்பு? வேணாப்பா, நீங்க திட்டுவீங்க. அதெல்லாம் யாரும் உன்னை திட்டமாட்டாவ, சொல்லு. சரி சொல்றேன். பட்டிக்காடா பட்டினாமா? ஏம்ல இதத்தானே முதல்ல சொன்னேன். இதுக்கப்புறமும் இதைத்தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு இது மட்டும் தான் தெரியும். அட போவே. சரி மாமா, டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். எங்க அப்பா பார்த்தோன்னே எனக்கு ஒரு டைட்டில் ஞாபகம் வந்துச்சு, சொல்லவா? எது என்னைய பார்த்தோன்னே டைட்டில் ஞாபகம் வந்துச்சா? நம்ம பிள்ளைக்கு நம்ம மேல பாசம் அதிகம். அப்பா மகன் உறவை பத்தி எதுவும் டைட்டில் இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போனோட முதல் வேலையா, எட்டோளை தாடி வளர்ந்ததனால் எட்டோளடி அல்லவா அப்படிங்கிற பாட்டை ரிக்வர்டா வச்சிட வேண்டியதான். அப்பா அப்போ சொல்லு அலன். நான் தலைப்பை சொல்லிடவா? சொல்லுப்பா, அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பூமரங்களால் நாட்டிற்கு நன்மையா கெடுதலா? அட பல்லு கருக, இந்த பரதேசில நம்பிடா ரிக்வர்டெல்லாம் பாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. ஏலே ஆளா, என்னலே தலைப்பு இதெல்லாம் எப்படி சொல்றது? மாமா, நீங்க இப்படியே ஒன்னொன்னா தடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் நம்மளால இன்னைக்கும் பட்டிமன்றம் பண்ண முடியாது. அப்புறம் எல்லாரும் உங்களை தான் திட்டுவா, பாத்துக்கோங்க. அதெல்லாம் புரியுதுவே, இருந்தாலும் இதை விட ஒரு நல்ல தலைப்பு. மாப்பிள்ள தேடோஸ், ரொம்ப யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணாத. ஏடா காலம் போடுறது கடமை கட் போடுறது. ஆமா, அதுவும் சரிதான். சரி, அப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம என்கிட்ட வாங்கின ரூபாய் கொடு. அது தர மாப்பிள்ள, தர. இட்லியை தட்டில் போட்டு இடியை தலையில போட்டாலே அவ அந்த இடி குடியெல்லாம் வைக்க போடாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டு தூங்கிக்கிட்டே இருக்கான்னு கேப்டன் அவங்க 2 பேரையும் சீக்ரெட் மிஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. எது சீக்ரெட் மிஷனா? இவங்களை வச்சுக்கிட்டு என்னத்த சீக்ரெட் மிஷன் பண்றது? ஒருவேளை வள்ளிப்பொடி போல அப்படி இருக்கிறதுக்காட்டி பாபு மிஷனுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரோ? சரிவே,
நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆலம்பைய சொன்ன தலைப்பை நான் ஏத்துக்கிடுதேன். ஐ ஜாலி. ஆண்டவா. சரிவே, இதான் தலைப்பு. பூமரங்கல்களால் நாட்டிற்கு நன்மையே அப்படின்னு இந்த பக்கமும், இல்ல தீமையே அப்படின்னு இந்த பக்கமும் வாதாடணும். ஆமா நடுவரே, பூமரங்கள்னா என்ன? இந்த பூமர முட்டாயா? அட பூமருங்கிறது முட்டாய் இல்லாத்தா, பப்ளிகாமு சுவிங்கம். ரேசால்னா பூமரங்கள்னா என்னன்னே தெரியாத அந்த கிழட்டு பண்ணையில வச்சுக்கிட்டு நான் எப்படியா வாதாடுறது? பேசாம அந்த டீம்ல இருந்து ஒரு ஆளை இந்த டீமுக்கு ஸ்வாப் பண்ணி விடுங்க நடுவர். இல்ல பொருளை நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவதுதா இந்த பேபி பூமர்னு ஒரு ஜெனரேஷன் இருக்கு. அதாவது இப்ப 60ல இருந்து 80 வயசு இருக்கவங்கள அப்ப பேபி பூமர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப உள்ள சின்ன பையன் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம் பேசினாலே அவங்கள புறம் பூமரங்கள்னு சொல்லி கூப்பிடானுவோம். சுருக்கமா சொல்ல போனா இப்போதைக்கு நீங்க ட்ரெண்ட்ல இல்லை அப்படின்னா, பழைய சிந்தனையிலே இருக்கீங்கன்னா நீங்க பூமர் அப்படின்னு சொல்றானுவோம். ஓ அப்படியா விஷயம்? ஏய் கேள்வி, என்ன எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஓங்குற? நீ எல்லாம் ஒண்ணு செட் ஆக மாட்ட. ஒழுங்கா அந்த டீமுக்கு ஓடிடு. ஏய் டிபி, இந்த கேள்விய வச்சுக்க. சாய், இந்த வயசுல இந்த கிளவியை வச்சுக்கிட்டு டயர்டே விட்டுறது. ரேசால்னா இந்த கிளவிய உங்க டீம்ல வச்சுக்கையா. அதுக்கு பதிலா மிஸ்டர் முத்துக்கருப்புன்னு எங்க டீமுக்கு விட்டுரு. ஏடா கிளவிக்கு பதிலா புத்து கருப்புடா. டோ 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 டோ. இல்ல தம்பி, என்னைய விட்டுரு, நானே அந்த பக்கத்து போயிடுறேன். வைடாடி, இந்த பரதேசிடா இருக்க டீம்ல என்னால இருக்க முடியாது. இல்லையே, நீங்க போறத பார்த்தா வேற மாதிரில தெரியுது. எப்படி தெரியுது? பூமரங்களா இருந்துகிட்டு எப்படி பூமரங்களுக்கு எதிராக பேசுறது? அதான் அந்த பக்கத்து போறீங்க, கரெக்டா? ஆமா, அப்படியே இவருக்கு மட்டும் இளமை ததுப்பி வலியுது, எங்களை பூபர்னு சொல்றாரு. பரதேசிடா நீடு பூபரங்கள் தாண்டா. ஏன் இங்க இருக்க எல்லா பேரும் பூபர் தான். அது சரிப்பா, உனக்கு இங்க போகணும்னா போ. சரி போட்டோ. ஆனா ஒரு கண்டிஷன், எங்களுக்கு அந்த கிளவி வேண்டாம். அப்புறம் வேற யாரு? இந்த கிழவனா? ஓகே. ஏய் கிளடு போயா. டோ 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 டோ. கிளவோட வேண்டாம், நீ வந்துரு. அரே இன்னாயாது, ஏதோ சுயேட்சை எம்எல்ஏவா ஜெயிச்சு புட்டு அமைச்சர் பதவி கேட்க சொன்னா முதலமைச்சர் பதவியே கேட்கிற மாதிரி இந்த டீம் கேப்டனா இருக்க என்னையவே கேக்குற. அடேங்கப்பா, என்ன இப்படி அரசியல் பேசுற? அதானே, அட்ரா அட்ரா பாலு. தேங்க்ஸ் கைஸ். சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த பக்கத்து வரியா இல்லையா? வரல, ஆனா டீம் கேப்டன் பதவி எனக்கு கொடுத்தாதான் வருவேன். அட யாராவ? சரி வந்து தொலை. இந்த டீம் கேப்டன்லாம் யாரும் இல்ல, நீடே கேப்டனா இருந்து தொலை. நோ, ஆல்ரெடி கேப்டன் ஒருத்தர் இங்க இருக்கும்போது அவர் எப்படி கேப்டனா போடுறது? ஆல்ரெடி கேப்டனா? யாரா அது? வேற யாரு, நான் தான். அட சை, நீ எப்படா கேப்டனாட? ஆக்சுவலி நான் ஏற்கனவே கேப்டன் தான், ஆனா இது வரைக்கும் இங்க யார்ட்டையும் சொல்லல. ஒரு காலத்துல நான் கப்பல்லாம் ஓட்டியிருக்கேன் தெரியுமா? அப்ப என்னை எல்லாரும் கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த டீமுக்கு வந்தப்ப நடுச்சார்ல உட்காந்தல, அப்பவே நான் வந்து கேப்டன் ஆயிட்டேன். வேணா எங்க அப்பாட்டு கேட்டுப்பாரு. யார் நீ எல்லாம் கேப்டனா? ஓ முகரையில சாடி அவுட் அடிக்க, வாய கலப்பாத. அது வந்து இவர் அந்த டீமுக்கு போறாருல, அதான் அப்படி பேசுறாரு. இவரை கண்டுக்காத. நீ வேணா என்கிட்டே கேள, நானே சொல்றேன் யாரு கேப்டன்னு. ஓயர்றாகிட்டு. ரைட் விடு. என்ன டிபி, டீலா நோ டீலா? அப்ப கேப்டன் பதவி கொடுக்காட்டி இங்கிட்ட வரமாட்டேன், அப்படிதானே? அப்சல்யூட்லி. பால்கார், நீ மட்டும் இப்ப வரல, என்ன பண்ணுவே? ஒவ்வொரு நானே அமுக்கிடுவேன். ரேசால்னா என்னயா இப்படி மிரட்ட? ஓ காசு உனக்கு வேணும்னா இந்த பக்கம் வந்துரு. ஷிட். சரி வந்து தொலைக்கிறேன். வெரி குட். டாடி, நீ அந்த பக்கம் போ. பாலு, நீ இந்த பக்கம் வா. அவ்வளவுதான், டீம் செட் ஆயிடுச்சு. என்ன நடுவர ஆரம்பிக்கலாங்கள? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஏற்கனவே 9 நிமிஷம் ஆச்சு. ஏடா 9 நிமிஷம் ஆச்சா? ஓ மை காட், எப்போ? இப்ப ஆரம்பிச்சு முடிக்கிறதெல்லாம் சரிபட்டு வராது. அடுத்த எபிசோட்ல ஆரம்பிச்சுக்கிடுவான். மக்கா நீங்க யாரும் கோச்சுக்கிடாதீங்க. மாசம் பேசியே இந்த எபிசோட உலட்டி விட்டானுவா. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா எடுத்ததுமே பட்டிமன்றம் நடக்கும். இது என் உத்தரவாதம். இப்படிதான் 2 நாள்ல வீடியோ வரும்னு ஒருத்தர் உத்தரவாதம் கொடுத்தாரு. ஏல அவன் பிராடுக்கார பயல, அவனை யாரும் நம்பாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் பிராடு. நான் சொல்லுதே நம்புங்க. ஆனா உடனே வராது. இடையில ஏதோ ஒரு மூவி ஸ்பூஃப் வரப்போதா, அதனால இது கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா வரும். அவ அந்த இடி குடியெல்லாம் வைக்க போனாங்க.
அவங்க எப்போ பார்த்தாலும் குடிச்சுட்டு தூங்கிக்கிட்டே இருக்கான்னு கேப்டன் அவங்க 2 பேரையும் சீக்ரெட் மிஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. எது சீக்ரெட் விஷயடா? இவங்களை வச்சுக்கிட்டு என்னதான் சீக்ரெட் விஷயம் பண்றது? ஒருவேளை வள்ளிப்பொடி புலாப்பொடி அரைக்கிறதுக்காண்டி பாபு வச்சுட்டு கூப்பிட்டு போயிருப்பாரோ? என்ன ஜாக்கி, ரெடியா? மை டியர் இடி, இரு திரும்ப சொல்றேன். மை டியர் இடி, ரெடி ஆயிருச்சு பொடி, அதனால என் மூக்குல ஏறுது நெடி. இதுக்கப்புறம் இந்த கருவத்தை நீயே புடி. அத சொல்றது ஒரு குடி. அடட, அருமை அருமை. பேசாம நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு கவிஞர்கள் ஆயிடலாம். என்ன சொல்ற? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி இரு, விஷயத்த ஸ்டீவ்கிட்ட சொல்றேன். ஐயோ அவர்கிட்ட சொல்லாத, அப்புறம் அவர் கண்டு வச்சிருவாரு, எதுவுமே நடக்காது. அதே இல்லையா, இந்த மிளகா பொடி மேட்ரு. ஓ இதுவையா? சொல்லு சொல்லு. சொல்லு தார். ஹலோ ஸ்டீவ், டாஸ்க் கம்ப்ளீட்டட். இது டாஸ்கா? என்ன டாஸ்க் கொடுத்தேன்? அதான்ப்பா, மிளகா பொடி அரைக்க சொன்னீங்க, அரைச்சு முடிச்சாச்சு. வெரி குட் தார். அப்ப மல்லிப்பொடி என்னாச்சு? மல்லிப்பொடி அது எப்படி அரைக்கிறது? நாங்க மிளகா மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அட என்னடி, இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத சின்ன பையனாவே இருக்க. மிளகா பொடி அரைக்கிறதுக்கு எப்படி மிளகா முக்கியமோ, அதே மாதிரி மல்லிப்பொடி அரைக்கிறதுக்கு மல்லிகை பூ முக்கியம். இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. மல்லிகை பூல இருந்து மல்லிப்பொடி அரைக்க மாட்டாங்க. பின்ன செம்பருத்தி பூல இருந்து அரைப்பாங்க. பாத்தியா, நல்லா கருத்தா பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் முதலே சொன்னேன்ல, நம்ம வர வர கவிஞர் ஆயிட்டு இருக்கோம். இடி ஐயோ படுத்துறானுங்களே. எப்பா ராசா, நான் சொல்றத தெளிவா கேளுங்க. மளிகை கடைக்கு போங்க. புரியுது புரியுது. மல்லிகைப்பூ கடைக்கு போறோம், மல்லிகைப்பூ 1 கிலோ வாங்குறோம். இல்ல அதெல்லாம் பத்தாது. நம்ம மிளகாய 5 கிலோ வாங்கியிருக்கோம். அந்த தேனோஸ் கம்யூனிட்டி அநியாயத்துக்கு காரம் திங்கிறேன். அவனெல்லாம் சேர்க்காதன்னு சொன்னேன், கேட்டியா ஸ்டீவ்? இப்ப பாரு, அவனுக்காண்டி எக்ஸ்ட்ரா மிளகா வாங்க வேண்டியிருக்கு. நான் சொல்றத கேளு. எழுதி வச்சுக்க ஸ்டீவ், அவன் திங்கிற காரத்துக்கு அவன் எல்லாம் மூலம் வந்துதான் சாவன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நான் சொல்றத தெளிவா கேளு. மளிகை கடைக்கு இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் மல்லி இல்ல தனியான்னு கேட்டு வாங்க. எட தனியா கேட்டு வாங்கணுமா? நோ, நாங்க எது வாங்கினாலும் சேர்த்துதான் வாங்குவோம். என்ன இடி? அதான் நேத்து இவங்க அக்காட்ட அடி வாங்கும் போது கூட சேர்த்துதான் வாங்கணும். அதெல்லாம் சொல்லாத. இந்த வார ஸ்டீவ், நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிறத உனக்கு பொறுக்காம எங்களை தனித்தனியா பிரிக்க பாக்குறியா? போன வை மொத. அட குடிகார பயல்களா, நான் சொல்றத கேளுங்க. தக்காளி இவன் மட்டும் இஷ்டத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு நம்மள மிளகா அப்படி அரைக்க விட்டான். ஆமா, அதனால எங்க போயிருக்காரு? ஏதோ கீழ்பாக்கமோ சேப்பாக்கமோ கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்க பாம் வச்சிட்டாங்களாம். அதை தடுக்க போறேன்னு போயிருக்கேன். உண்மையிலேயே பாமா தடுக்கிறானா இல்ல நம்மளை கழட்டி விட்டு கிரிக்கெட் பாக்குறானான்னு தெரியல.